Hello students, good morning. ஸோ பாருங்கள் இப்போது அது யூனிட் 6 கேஸ் ஸ்டேட்டில் நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அவகாட்ரோஸ் ஹைப்போதீசிஸ். நம்ம அவகாட்ரோஸ் லாலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வேல்யூம் V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வேல்யூம் வந்து N அப்படிங்கிறது யார் எப்படி Vங்கிறது வேல்யூம். V இஸ் அ வேல்யூம், N இஸ் அ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நம்ம எடுத்துக்கிற கேஸஸ். ஸோ அப்போ வேல்யூம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டன்ட் V வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணும்போது V இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு N. ஸோ அப்போ K நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா V பை N அப்படின்னு சொல்லுவோம். ஸோ K இஸ் அ கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? அதாவது இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ V டிவைடட் பை N. இப்போ வந்து V1 N1, அதாவது ஃபஸ்ட்டு வேர் V1 N1 are the volume and number of moles of a gas, and V2 N2 is a different sets of values. V1 N1 and அப்புறம் V2 N2 அப்படி சொல்லி டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கேஸஸோடைய வேல்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா the Avogadro hypothesis is a volume is directly proportional to number of moles of gas அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். where V1 N1 are the volume and number of moles of a gas, and V2 N2 are the different sets of values of the volume and number of moles of the same gas at the same temperature and pressure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அதில் இருக்கிற ஒரு எவாலுவேட்டிவ் யுவர்செல்ஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள். an athlete in kinesiology research study has his lung volume of 7.05 decimeter cube during the deep inhalation. அதாவது ஒரு அத்லெட் வந்து அவருடைய லங்ஸில் வந்து இன்ஹேல் பண்ணுற அந்த கேஸ் அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூம் பார்த்தீங்கன்னா 7.05 டெசிமீட்டர் கியூபு டீப் இன்ஹேல் பண்ணும்போது. At this volume of a lungs contains 0.312 mole of air அப்படின்னு சொல்கிறாங்க. During the exhalனா மூச்சு வெளியே விடும்போது decrease to 2.35 decimeter cube அப்படின்றாங்க. How many moles of air does the athlete exhale during the exhalation? எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் கேஸ் வந்து அந்த அத்லெட் வந்து அதாவது எக்ஸ்ஹேல் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல புரியுதா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேல்யூம் கொடுத்துட்டாங்க, இன்ஹலேஷன் வேல்யூம். அப்போ அதில் இருக்கிற கண்டெய்ன்ஸ் அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அது வந்து குறையுது, டிக்ரீஸ் ஆகுது, வேல்யூம் டிக்ரீஸ் ஆகிறத கொடுத்துட்டாங்க 2.35 அப்படின்ட்டு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எக்ஸ்ஹேல் பண்ணாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், அதில் V1ங்கிறது 7.05 அவர் ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணது 7.05 வேல்யூம். அதுக்கடுத்து வந்து 2.35, அதாவது V2ங்கிறது 2.35. ஸோ அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா அதோடைய லங்ஸில் இருக்க கண்டெய்ன்ஸ் எவ்வளோ இருக்குது, 0.312 இருக்குது. N2 நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ இதிலேருந்து வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். அப்போ V1 டிவைட் பை N1 இஸ் ஈக்குவல் டு V2 டிவைட் பை N2. ஸோ இதில் நம்ம N2 தான் வேணும் இல்லையா? ஸோ அப்போ N2 வச்சுட்டு என்ன பண்ணுறோம், N1 பை V1 இன்ட்டு V2. ஓகேவா? ஸோ இப்போ N2 is equal to 0.312 moles divided by 7.05 decimeter cube into 2.35 decimeter cube. டெசிமீட்டர் கேன்சல் ஆகிரும், டெசிமீட்டர் கியூப் வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது N2 நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.104 மோல்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? இதை ஜஸ்ட் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். நம்ம லாக் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த லாக் எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எக்ஸ்ஹேல்டு அப்படிங்கும்போது 0.312 அதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிற இதை பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உள்ளே இருக்கிற அந்த கண்டெய்ன்ஸ் லங்ஸில் இருக்கிற டோட்டலாக இருக்கிறது தான் 0.312 சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 0.312 இருந்து 0.104 வெளியே போகிற எக்ஸ்ஹேல் பண்ணுற அந்த இது வேணும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் எக்ஸ்ஹேல்டு அப்படிங்கும்போது 0.208 மோல்ஸ் வந்து எக்ஸ்ஹேல் ஆகுது, மூச்சு வந்து வெளியே விடுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் எவாலுவேட் யுவர் செல்ஃப்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருப்போம், PV is equal to nRT. ஸோ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படி சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தமிழில் சொன்னால் நல்லியல்பு வாய் சமன்பாடு. ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கு கவனிங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம 3 லா வந்து ப்ரைமரியாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்டு இப்போ பார்த்தா அவகேட்ரஸ் லா. ஓகேவா? ஸோ பாயில்ஸ் லா ஆல்ரெடி படிச்சிருப்போம், V is directly proportional to 1/P அப்படின்னு படிச்சிருப்போம். சார்லஸ் லா இஸ் என்னது, வேல்யூம் இஸ் directly proportional to temperature படிச்சிருப்போம். ஐ மீன் பாயில்ஸ் லா என்னது, V is inversely proportional to pressure. ஓகேவா? சாரி, பாயில்ஸ் லாங்கிறது என்னது, V, அதாவது வேல்யூம் இஸ் inversely proportional to pressure. சார்லஸ் லா வந்து வேல்யூம் இஸ் directly proportional to temperature. அவகேட்ரஸ் லா வேல்யூம் இஸ் directly proportional to நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அப்போ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை பாருங்கள், எல்லாத்துலேயுமே V வருது இல்லையா, வேல்யூம் எல்லாமே வேல்யூம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே கம்பைன் பண்ணிட்டாங்க. 3 ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். we can combine these equations into the following general equation describes பாருங்கள் the physical behavior of all gases. இப்போ வேல்யூம் இருக்கும்போது V is directly proportional to இங்கே பாருங்கள் 1/P into T into N. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், NT divided by P அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? V is directly proportional to N into T divided by P. ஓகேவா? V is directly proportional to N into T divided by P. இதில் V is a value, N is number of moles of gases, T is a temperature, P is a pressure. ஓகேவா? ஸோ இதை மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து இந்த டெம்பரேச்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை N into T by P. ஸோ இதில் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், R அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துறோம். ஸோ அப்போ V is equal to N into RT divided by P. ஸோ திஸ் R is a universal gas constant அப்படின்னு சொல்கிறாங்க. The proportionality constant is called universal gas constant அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் 8.314 அது ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ அதை நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதான் அந்த ஈக்குவேஷன், இந்த above equation can be rearranged. ஸோ இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், V என்னது, V is equal to nRT divided by P. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா PV is equal to nRT. ஓகேவா? ஸோ அதான் இந்த ஈக்குவேஷன். we already know that the pressure is expressed. ஓகேவா? நம்ம ப்ரெஷர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ப்ரெஷர் வந்து P, ப்ரெஷர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் மெனி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். நம்ம படிச்சிருப்போம், P பாஸ்கல் படித்த ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அது போல் இந்த வேல்யூ கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா R is equal to PV. நமக்கு இந்த R மட்டும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். R is equal to இந்த PV is equal to nRT வந்து இப்படி மாற்றிக்கோங்க. R is equal to PV divided by N by T. ஒன்றும் இல்லை, R இங்கே வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மையும் கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இங்கே PV R மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வச்சுட்டு N அண்ட் T வந்து கீழே கொண்டு வந்துடுங்க, டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ பாருங்கள், the conditions in which the P is 1 atmosphere pressure, ப்ரெஷர் வந்து 1 atmosphere ப்ரெஷரில் எடுத்துட்டிங்கன்னா வேல்யூ வந்து 22.414 டெசிமீட்டர் க்யூப்னு சொல்கிறாங்க. இப்போ 1 mole at 273.15 Kelvin. ஸோ இப்போ அதில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா R is equal to 1 atmosphere pressure into 22.414 decimeter cube divided by 1 mole into 273.15 Kelvin. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 0.021 decimeter cube atmospheric pressure mole inverse அப்படி சொல்கிறோம். ஸோ இது ஒரு யூனிட். ஓகேவா? ஸோ அண்டர் த ஸ்டாண்டர்ட் இது ஒரு மோல் இன்வர்ஸ், ஸ்கேலிவ் இன்வர்ஸ். ஓகேவா? அதாவது R யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆருக்கும் போது டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு யூனிட் இது. ஓகேவா? கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அதாவது நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எடுத்துக்கும் போது. ஓகேவா? ஸோ அதை நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் STP த ப்ரெஷர் இஸ் 1 bar. ப்ரெஷர் வந்து இங்கே நம்பர் 1 அட்மாஸ்பியர் ATM எடுத்துட்டோம், இங்கே பார் ப்ரெஷர் எடுத்துட்டோம். பார் ப்ரெஷர் பாருங்கள், அது எதுக்கு ஈக்குவல்னால் 105 பாஸ்கல்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வேல்யூம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 22.71 into
10⁻³ மீட்டர் கியூப். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 22.414 டெசிமீட்டர் கியூபில் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து யாரில் எடுத்துக்கிறாங்க 10⁻³ மீட்டர் கியூபு. அப்போ 1 மோல் அதோடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 273.15 கெல்வின். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம் ஆர் அப்படிங்கும்போது பாருங்கள். ஸோ அப்போ இதுக்கு வர நமக்கு கிடைக்கிற வேல்யூ பாருங்கள். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் 10⁵ பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. I mean R is equal to 10⁵ Pascal, 22.71 10⁻³ meter cube divided by 1 mole into 273.15 Kelvin. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.314 Kelvin inverse mole inverse, ஜூல் Kelvin inverse mole inverse. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற யூனிட்டாக இருக்கும். ஸோ அது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற யூனிட். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் இன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 4 வேரியபிள்ஸ். நமக்கு 4 வேரியபிள்ஸ் சொல்கிறோம். பிவி டிஎன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு அதை வந்து விட்டுட்டா. ஸோ ப்ரெஷர், வேல்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸஸ் அண்டு டெம்பரேச்சர் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கவனிங்க. Let us calculate the pressure exerted by 2 moles of sulfur hexafluoride in a steel vessel of a 6 decimeter cube at 70 degrees Celsius. Assume it is an ideal gas. இது வந்து assume பண்ண சொல்கிறாங்க ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு we will use the ideal gas equation, அது PV is equal to nRT. ஸோ அப்போ வந்து 2 மோல்ஸு இதில் வந்து எதில் எடுத்துக்கிறாங்க பாருங்கள், 0.081 அந்த யூனிட் எடுத்துக்கிறாங்க, 821 யூனிட்டு. ஸோ பாருங்கள் 821 லிட்டர் ஏடிஎம் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ் இன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் வந்து 70 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதனால் இது வந்து கெல்வினுக்கு மாற்றத்துக்காக 273 கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. டிவைடட் பை 6 மீட்டர், ஐ மீன் டெசிமீட்டர் கியூபு. ஓகேவா? இதில் நமக்கு யார் வேணும்? பி மட்டும் தான் வேணும், ப்ரெஷர் மட்டும் தான் வேணும். ஸோ அதனால் ப்ரெஷர் மட்டும் கால்குலேட் பண்ணுறாங்க. எவ்வளோ? 39 ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு டாபிக். ஸோ நெக்ஸ்ட் இதோட எவாலுவேட்டிவர்ஸ் பாருங்கள். எ ஸ்மால் பபுள் ரைசஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அ லேக். அதாவது பாட்டம் ஆஃப் த லேக்கில் இருந்து ஒரு பபுள்ஸ் வந்து மேலே ரைஸ் ஆகுது. வேர் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் 8 டிகிரி. அதோட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கும்போது 8 டிகிரி செல்சியஸ் அண்டு 6.4 atm atmospheric pressure to the water surface, where the temperature is 25 degrees Celsius and pressure is 1 atmospheric pressure. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 8 டிகிரி செல்சியஸ் 6.4 இருக்குது பாட்டமில். த வாட்டர் சர்ஃபேஸில் என்ன எப்படி இருக்குன்னா 25 டிகிரி செல்சியஸ் அண்டு ப்ரெஷர் வந்து 1 atmospheric ப்ரெஷர்னு இருக்குது. ஸோ த கால்குலேட் த ஃபைனல் வேல்யூம் இன் எம்எல் of the bubble if it is, அதோட இனிஷியல் வேல்யூம் வந்து 2.1 ml இருந்தால். ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம், வேல்யூமோட ஃபைனல் வேல்யூம் கால்குலேட் பண்ணோம் இன் எம்எல்ல. இப்போ இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். ப்ரெஷர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம அதோடைய யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேல்யூம், இனிஷியல் வேல்யூம் வந்து நம்ம வேல்யூம் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இட்ஸ் இனிஷியல் வேல்யூம் வந்து 2.1 இருந்தால் அதோடைய ஃபைனல் வேல்யூம் வந்து கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ரைட். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு T1 அப்படிங்கும்போது 8 டிகிரி செல்சியஸ். அது செல்சியஸை வந்து என்ன பண்ணுங்க, கெல்வினுக்கு மாற்றிக்கோங்க. 8 + 273 கெல்வின். ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா 6.4 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். வேல்யூம் வந்து V1 வந்து 2.1 மோல், ஐ மீன் மோல் லிட்டர் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எம்எல்னு சொல்லி ஆக்சுவலாக மோல், அது எம்எல் இல்லை மோல். ஸோ ரைட். அப்புறம் T2 வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். அது டிகிரி செல்சியஸ் கெல்வின் பார்த்திங்கன்னா 298 கெல்வின். P2 வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். V2 வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா வந்து P1 V1, இதில் வந்து யார் P1 V1 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 டிவைட் பை T2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதில் நம்ம V2 தான் வேணும், அதனால் V2 மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிருங்க. ஸோ இப்போ V2 இஸ் ஈக்குவல் டு P1 V1 டிவைட் பை T1 இன்ட்டு T2 P2. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P1 வந்து பார்த்திங்கன்னா 6.4 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன்ட்டு
V1 வந்து பார்த்திங்கன்னா 2.1 mole டிவைடட் பை டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 281 கெல்வின். ஸோ இன்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா T2 வந்து பார்த்திங்கன்னா 298 கெல்வின். அதுக்கடுத்து P2 வந்து 1 atmospheric pressure. ஸோ அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா காமன் டேர்ம்லாம் கேன்சல் ஆகிடுது. ATM அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கேன்சல், கெல்வின் கேன்சல். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குது, 14.25 மோல் அப்படிங்கிறது கிடைக்குது. ஐ மீன் எம்எல் கிடைக்குது. V2 வந்து 14.25 ml. சரி, ஆக்சுவலாக எம்எல் மோல் மாற்றி வருது, வேல்யூம் வந்து எம்எல்லே போட்டுக்கோங்க. சரியா, மோல் வராது, எம்எல் மாற்றிக்கோங்க. ரைட். ஸோ இதில் வந்து இது சால்வ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரியா, உங்களுக்கு லாக் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ், டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகேவா, அது என்ன சார் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா, ப்ரெஷர் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதில் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா, இந்த டாபிக் நல்லா கவனிங்க, அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ் ஆஃப் மிக்சர். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வாட் இஸ் மீன் பை நான் ரியாக்டிங் கேஸஸ். இப்போ நம்ம அட்மாஸ்பியரில் வந்து நிறைய கேஸஸ் இருக்குது இல்லையா, படிச்சிருப்போம் இல்லையா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டடி ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ் அப்படின்னா அந்த கேஸஸ் வந்து ஒன்றோட ஒன்று என்ன பண்ணாது, ரியாக்ட் பண்ணாது. தட் இஸ் கால்ட் அஸ் நான் ரியாக்டிங் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷோட் தட் இன் எ கேஸஸ் மிக்சர் ஆஃப் ஈச் காம்பனன்ட் பிஹேவ்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் ஃபில் பண்ணாலும் அந்த கேஸஸ் என்ன பண்ணாதுன்னா இண்டிபெண்ட்டாக என்ன பண்ணும், தனியாக செப்பரேட்டாக தான் இருக்குமே தவிர உள்ள கண்டெய்னருக்குள்ளே இருக்குமே தவிர அது வந்து எனக்கு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ரியாக்ட் ஆகாது. ஸோ தட் இஸ் அ நான் ரியாக்டிங் கேஸஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபார் எ கேஸஸ் மிக்சர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ how the pressure of individual component contributes to the total pressure of the mixture. இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னரில் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது. ஒரே கேஸில் டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரியாக்டிங் கேஸஸ் தான். ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுது, எதுவுமே வந்து சேராது, ஐ மீன் ரியாக்ட் ஆகாது. ஆனால் இண்டிபெண்ட்டாக அதோடைய ஆக்சுவலாக இண்டிபெண்ட்ல என்ன அர்த்தம், தன்னிச்சையாக வந்து அது என்ன பண்ணும், உள்ள கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதோட ப்ரெஷர் மட்டும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் ஹவு த ப்ரெஷர் ஆஃப் இண்டிவிஜுவல். ஆனால் ஒவ்வொன்றுடைய ப்ரெஷருமே வந்து என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகும். அது நான் ரியாக்டிங்காக இருந்தாலும் அதில் கண்டெய்னரில் இருக்கிற ஒவ்வொரு கேஸஸோடைய ப்ரெஷரும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், தனித்தனியாக ஒவ்வொரு கேஸஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்கும். தட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர். ஒவ்வொரு கேஸுக்கும் இருக்கு இல்லையா, தனியாக இருக்கிற ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ இப்போ இந்த டோட்டல் கண்டெய்னரில் இருக்கிற ப்ரெஷர் நீங்கள் கால்குலேட் பண்ணால் அதுதான் யார் நமக்கு total pressure அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் பார்க்கலாம் பாருங்கள். ஜான் டால்டன் ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் எ மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ் இஸ் த சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர். ஒரு மிக்சர் இருக்குது, ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது. ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கேஸ் தான், நான் ரியாக்டிங் தான். ஆனால் வந்து என்ன பண்ணாதுன்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா, இது வந்து இப்போ ஆக்சிஜனோட ப்ரெஷர் இது வந்து பார்ஷியல் அதோட ப்ரெஷர் மட்டும், இது அதோட பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ இந்த கண்டெய்னருக்கு டோட்டல் கேஸஸோடைய ப்ரெஷரும் நம்ம எடுத்தோம்னா அது டோட்டல் ப்ரெஷர். ஓகேவா, ஸோ அதை சொல்கிறாங்க த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ் இஸ் எ சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த காம்பனன்ட் கேஸஸ் is the pressure that would be exert if were present alone in the same value and temperature. This is known as Dalton's law of partial pressure. என்ன சொல்ல வராங்க புரியுதா? ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு டேர்ம். ஜான் டால்டனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா the total number of total pressure of the mixture of non-reacting gases is a sum of the partial pressure of the gases present in the mixture. ஓகேவா, ஸோ அப்போ இதில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் அ காம்பனண்ட் ஆஃப் அ கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெஷர் தட் வுட் பி எக்ஸர்ட் இஃப் இட் வேர் ப்ரெசன்ட் இன் ஆலோன். ஒவ்வொரு இதில் இருக்கிற ஒவ்வொரு கேஸஸ் தனித்தனியாக இருக்குது பார்த்தியா, அந்த கேஸ் அப்படிங்கும்போது அதோடய வேல்யூமும் டெம்பரேச்சரும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம், பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ பாருங்கள், இந்த மிக்சர் கண்டெய்னிங் த 3 gases
ஒருவேளை நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ப்ரெஷர் கேஸஸில் மிக்சர் ஆஃப் கேஸஸில் 3 கேஸஸ் கிடைச்சோம், கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. ஸோ அப்போ அதில் 3 மிக்சர் இருக்குது அப்படின்னா அதோட ப்ரெஷரை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் P1, P2, P3. ஓகேவா? அதோட வேல்யூம் அப்படிங்கும்போது V அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ அதை நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் தான் கேட்குறோம். இதுதான் P1னா கேஸ் 1உடைய பார்ஷியல் ப்ரெஷர், P2னா கேஸ் 2ஓட பார்ஷியல் ப்ரெஷர், இது கேஸ் 3ஓட இப்போ டோட்டலாக எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் என்ன அர்த்தம்? P1 + P2 + P3 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இதான் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்யூமிங் பாருங்கள், அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்ட்டு, இது எப்படி அஷ்யூம் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ P டோட்டல் பார்த்திங்க, அதாவது டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு P1 + P2 + P3ன்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும், PV = nRT. ஸோ அதிலேருந்து கிடைக்கிறதா இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். P1 பாருங்கள், இதில் வந்து நம்ம யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரெஷரை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இதில் இந்த டேர்மில் வந்து P = V ரைட், PV = nRTன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து ப்ரெஷரை மட்டும் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வச்சுக்கோங்க. V அதாவது P = N × RT/V இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ P1 அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும்? N1 × RT/V. அதே வந்து P2 ரெண்டாவது வந்து P2 = N2 × RT/V. அதுக்கடுத்து வந்து P3 = N3 × RT/V. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே எனக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நான் டோட்டல் எல்லாத்தோட டோட்டல் எனக்கு வேணும் அப்படின்னா P total = இங்கே பாருங்கள், N1 × RT/V + N2 × RT/V + N3 × RT/V. ஓகேவா? அப்போ இதில் வந்து எல்லாமே காமனாக இருக்கிறது N1, N2, N3. இதை தவிர மற்ற எல்லாமே காமனாக இருக்கனால இந்த RT/V தனியாக வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ N1 + N2 + N3. ஸோ அப்போ இங்கே எப்படி நம்ம P1 + P2 + P3 வந்து P டோட்டல்னு சொன்னீங்களோ அதே போல் இங்கே வந்து N1 + N2 + N3 வந்து N டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ the partial pressure can also express இதை வந்து இன்னும் எப்படி சார் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் குட்டியாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் புக்கை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் பாருங்கள், RT/V can be expressed as பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன வருது அப்படின்ட்டு P1/N1 or P2/N2 or P3/N3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐ டேர்ம்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து என்ன சொல்கிறாங்க, P1 பாருங்கள் PI/NI அப்படின்னு சொல்கிறோம். அது டோட்டல் அப்படின்னு சொல்லுது. P total = N total. இங்கே பாருங்கள், P total = N total இன்ட்டு ஓகே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா P1 / N1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? P1 / N1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதிலேருந்து இங்கே பாருங்கள், therefore P total = N total into P1 / N1 is equal to பாருங்கள் N total / N1 into P1 அப்படி சொல்லிடுறோம். ஸோ இதில் இருந்து என்ன பண்ணுறோன்னா ஐங்கிற டேர்முக்கு மாற்றும் போது பாருங்கள், ஐ மீன்ஸ் என்னது? ஐ மீன்ஸ் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். PI இதில் வந்து ஐங்கிற டேர்ம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ N1 / N total is into P total அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் XI அப்படின்னு ஒரு டேர்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த XI அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பார்ஷியல் மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த மோல் ஃப்ராக்ஷனுங்கிற டேர்ம் எங்கேருந்து சார் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த N பாருங்கள், N total / N1 இருக்கா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம மோல் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். அதுதான் அவங்க வந்து எக்ஸ்ன்னு மாற்றிக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இந்த டேர்ம் பாருங்கள், N1 / N total அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம யாருன்னு மாற்றிக்கிட்டோம், XI அப்படின்னு மாற்றிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் லாவுடைய அப்ளிகேஷன். ஸோ அது என்னென்னு பாருங்கள். அதாவது பாருங்கள், த ரியாக்ஷன் இன்வால்விங் த கலெக்ஷன் ஆஃப் கேஸ் பை பாருங்கள் டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷன் இன்வால்விங்
the collection of by gases. ஸோ இதில் கலெக்ட் பண்ணுறோம். downward displacement of water, the pressure of dry vapor collected can be calculated using யார் டால்டன்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா P dry gas collected is equal to P total minus P water vapor. இப்போ நமக்கு வந்து அதாவது இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா P dry gas collected அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாகனா டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் என்னது வாட்டர் வேப்பர். இந்த வாட்டர் வேப்பரோட ப்ரெஷர் கலெக்ட் பண்ணிங்க மைனஸ் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன ஆகிடும், ட்ரை கேஸோடைய அதோடைய ப்ரெஷர் வந்து உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ P வாட்டர் வேப்பர் இஸ் ஜென்ரலி ரெஃபர்ட் as சொல்கிறாங்க அக்வஸ் டென்ஷன் அண்டு வேல்யூ, அதாவது வேல்யூஸ் ஆர் அவைலபிள் இன் ஏர் அட் வேரியஸ் டெம்பரேச்சர். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டால்டன் லா ஆஃப் solving this problem. A mixture of gases contains 4.76 moles of neon, 0.74 moles of argon, 2.5 moles of xenon. Calculating the partial pressure. ஸோ இதோடைய partial pressure நம்ம வந்து calculate பண்ண சொல்கிறாங்க. The total pressure அப்படிங்கிறத சொல்கிறாங்க. If the total pressure is 2, நமக்கு total pressure இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், partial pressure வந்து calculate பண்ண முடியும். ஸோ அப்போ பாருங்கள் எப்படி calculate பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் பாருங்கள் என்னென்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நியான் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நியானுடைய பார்ஷியல் ப்ரெஷருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நியான், எக்ஸுங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு பி டோட்டல். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மோல் ஃப்ராக்ஷன் XNE நியான் 3 கேஸ் சொல்லியிருக்காங்க இங்கே. நியானு யார், நியான், ஆர்கான், xenon. ஸோ அப்போ அதோடைய ஃபஸ்ட்டு வந்து இப்போ நியானுடைய மோல் ஃப்ராக்ஷன் நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. N டோட்டல் இங்கே பாருங்கள், இங்கே படிச்சு ஞாபகம் இருக்கா, இங்கே பாருங்கள் N1 டிவைடட் பை N டோட்டல். அதை தான் நம்ம இங்கே எக்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கோம். ஸோ அதை தான் இங்கேயே சொல்கிறாங்க. அதை தான் பாருங்கள் N1ங்கிற இடத்துல நியான்னு போட்டுக்கோங்க. N டோட்டல் அப்படிங்கிறது N1 + N2 + N3. அப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து N இதுதான் ஃபார்முலா. அப்போ நியானோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4.76 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நியான், ஆர்கான், xenon 3உடைய மோல்ஸையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணால் 0.595 வரும். ஸோ இது யாரோடது அப்படின்னா நியானுடைய மோல் ஃப்ராக்ஷன் தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம். டோட்டல் ப்ரெஷர் என்ன பார்ஷியல் ப்ரெஷர் என்ன கால்குலேட் பண்ணலை. அதுக்கடுத்து xenonனுடைய எக்ஸ் அதாவது ஆர்கானுடைய மோல் ஃப்ராக்ஷன். அப்போ N ஆஃப் ஆர்கான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆர்கான் டிவைடட் பை number of moles of neon plus number of moles of argon plus number of moles of xenon. ஸோ அப்போ இதோட பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆர்கானுடைய இது வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.74 அப்படின்ட்டு. அப்போது பாருங்கள் 0.74 by 4.76, 0.74 into 2 plus 2.5 சால்வ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.093 கிடைக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் xenonனுடைய கால்குலேட் பண்ணுறீங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் xenon டிவைடட் பை number of moles of xenon plus number of moles of argon plus number of moles of xenon. ஸோ இப்போ அதோட வேல்யூ சால்வ் பண்ணும்போது பாருங்கள் 2.5 டிவைடட் பை இது வந்து நம்ம சம்மிலே இருக்குது 2.5ங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் xenon. ஸோ அதை எடுத்துக்கிட்டு 4.76 ப்ளஸ் என்னது 0.74 into 2.5 0.312 வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷருடைய ஃபார்முலா என்னது, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியான் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நியான் இன்ட்டு பி டோட்டல். பி டோட்டல் வந்து நம்ம இருக்கிற சம்மில் பாருங்கள் ப்ரெஷர் டோட்டல் ப்ரெஷர் வந்து 2 atmosphere ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ XNE இன்ட்டு பி டோட்டல் அப்போ 0.595 into 2. இப்போ நம்ம சால்வ் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1.19 atmospheric ப்ரெஷர். ஸோ அதே போல் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆர்கான் அப்படிங்கும்போது இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆர்கான் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். ஸோ 0.093 into 2 அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க 0.186. அதே போல் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் xenon இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் xenon இன்ட்டு டோட்டல் பி டோட்டல் டோட்டல் ப்ரெஷர். அப்போது 0.312 into 2. ஸோ அப்போ 0.624 atmospheric ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோடைய சொல்யூஷன். ஸோ இதோட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. ஸோ எவால்வேட்டிவ் செல்ஃப் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.